இப்போ வந்துட்டு ரீநீட் 2026க்கான லைவ் யூடியூப் கொஷின் பேப்பர் டிஸ்கஷன்ஸ் பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கொஷின் பேப்பர் இந்த ரீநீட் 2026க்கான. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் உங்க போர்டில் இருக்கு. A screw gauge has 100 divisions in its circular scale. ஒரு screw gaugeல 2 scale இருக்கும். ஒன்னு பேர் pitch scale, the second one is your head scale, which is otherwise called as circular scale. The least count எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.001 centimeter. எவ்வளவு இருக்கு சார்? 0.001 centimeter. The pitch of the screw என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So how do we solve this sum? அப்படிங்கறதா இங்க கொஸ்டின். So கொடுத்திருக்க given values என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து pitch கேட்டிருக்காங்க. Second thing, they have given you the value of what's least count. Let me take a pen and solve it. So என்ன கொடுத்திருக்காங்க? First thing, they have given you the value of least count. Okay, let's change the color. Maybe we'll change it to black, more visible, right? நமக்கு என்ன தெரியும் சார்? The value of least count LC is equal to என்ன சார்? Pitch divided by number of head scale divisions. Head scale divisions na HSD அப்படின்னு போறோம். Number of divisions in the circular scale. So picture value என்ன அப்படின்ட்டு தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்படியே வச்சுப்போம். லீஸ்ட் கவுண்ட் கொடுத்துருக்காங்க எவ்வளவு சார்? 0.001 சென்டிமீட்டர். ஸோ 0.001 சென்டிமீட்டரை என்னன்னு மாத்தலாம்? லீஸ்ட் கவுண்ட் மில்லிமீட்டர் தானே இருக்கணும். ஸோ 0.01 மில்லிமீட்டர் அப்படின்னு மாத்தலாம் இல்லையா? வாட் இஸ் இட்? So least count value substitute பண்ணுங்க. 0.01 is equal to pitch divided by number of head scale divisions தானே சார்? 100 divisions. So what is the answer? Pitch is equal to 0.01 into 100, which is equal to 1 millimeter. So the right choice will be option D. Right. So இதே மாதிரி வெர்னியர் கேலிப்பரும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். So let's go to the next question. இதான் வந்து ரொம்ப டீடைல்டா பண்றதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின். The mean free path of a gas எவ்வளவு இருக்கு சார்? The mean free path of a gas is lambda. Fine. If its molecular diameter is d, small d, the number density எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்ட்டு. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ த ரிலேஷன் பிட்வீன் மீன் ஃப்ரீ பாத் அண்ட் நம்பர் டென்சிட்டி. ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு இந்த கொஸ்டின்ல எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மீன் ஃப்ரீ பாத்? மீன் ஃப்ரீ பாத், மீன் ஃப்ரீ பாத் இஸ் ஈக்குவல் டு, ஜென்ரலி அது வந்து என்ன லெட்டர் யூஸ் பண்ணுவோம்னா லாம்டாங்கிற லெட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மீன் ஃப்ரீ பாத் இஸ் ஈக்குவல் டு 1/√2 pi n into d square, where d is your number, d is your diameter. ஓகே, இங்க n அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் டென்சிட்டி. ஆனா அவங்க கேட்டிருக்கிறதே நம்பர் டென்சிட்டி. ஸோ n is equal to 1/√2 pi lambda into d square. சார் இந்த மாதிரி கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ரேரா தான் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய அட்டன் பண்ணதான் உங்களுக்கு சப்ஜெக்ட் கிளாரிட்டி வரும். இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸும் பார்க்கணும். எப்பயுமே நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போவோம். இந்த அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் நிறைய அட்டன் பண்ண நம்மளோட ஸ்கோர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ரைட்டா? எப்பயுமே ஒரு 10 கொஸ்டின் வந்து 15 கொஸ்டின் நம்ம விட்டுட்டு வரோம். பிசிக்ஸ்னா ஜென்ரலி அட்டன் ஒன்லி 35 கொஸ்டின்ஸ் to 40 தான் பண்றோம். அந்த 5 to 10 கொஸ்டின்ஸ் விட்டுட்டு வரதான் நமக்கு வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸே கிரியேட். ரைட். லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். டெய்லி இங்க லைவ் இருக்கும் பாருங்க. டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் புரியலங்கிறவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப டைப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஐ கேன் யூஸ் இட். ஓகே, ஜஸ்ட் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆல்சோ. சிலர் என்ன கேட்குறீங்கன்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் எனக்கு முன்னாடியே கொடுத்துருங்க சார், அப்பதான் நான் வந்து உங்களுக்கு வந்து அட்டன் பண்ணி பார்த்துட்டு வந்தால் தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ என் நம்பர் கொடுத்துருக்கேன் கீழே, 12343 முடியாது, இல்லை 334 முடியாது. எதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர், இந்த கொஸ்டின் பேப்பரோட 01 சார் 01 அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ரைட், உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பாங்க. வாட்ஸ்அப்ல சார் ஐ நீட் 01 கொஸ்டின் பேப்பர்னா டெஃபினட்டா நாங்கள் உங்களுக்கு அனுப்போம். அது உங்களுக்கு நீங்க சால்வ் பண்ணிட்டு வந்து அட்டன் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
இந்த நாளைக்கு என்ன அட்டன் பண்ண எந்த கொஸ்டின் பேப்பர் நாங்க சால்வ் பண்ண போறோமோ அது இன்னைக்கே நீங்க கேட்டீங்கன்னா கொடுத்துரும். சப்போஸ் நாளைக்கு நீங்க லைவ் வர போறீங்கன்னா இன்னைக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டட் யூனிட்ல இருந்து வந்திருக்கு. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அந்த இதுல இருந்து இருக்கு. So light of frequency 3 times the threshold frequency is incident, right, on a photosensitive material. If the frequency is made 1/4, the photoelectric current will be, அதாவது first விழற frequency mu எவ்வளோ அப்படின்னா 3 times the தேவையான frequency, that is threshold frequency mu நாட் போட்டீங்கன்னா அந்த மாதிரி 3 மடங்கு அதிகமா இருக்கும். அப்ப கண்டிப்பா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும், வெளியே வந்துட்டு தான் இருக்கும், கரண்ட் வந்துட்டு தான் இருக்கும். என்ன கேட்கறாங்க, அந்த ஃப்ரீக்வன்சி 3V0 இருந்தது இல்லையா, அதை வந்து 1/4 தான் விழுது, டிவைடட் பை 4 தான் விழுது. அப்ப போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அதிகமாகுமா குறையுமா, எவ்வளவு வாட்டி அதிகமாகும் எவ்வளவு வாட்டி குறையும்? ஸோ தட்ஸ் அ கொஸ்டின், ரைட்? லெட்ஸ் see now what is given அப்படின்னு பார்ப்போம். let me take the pen. yeah, so what is given? first விழுந்த ஃப்ரீக்வன்சி இங்க எழுதலாம். mu is equal to 3/mu0 இதுதான் given value. விழுந்த frequency mu is equal to 3 times the threshold frequency, TF போடலாம். நீங்க எதுவும் நினைச்சாரு threshold frequency அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்றாங்க, புதுசா விழுற frequency mu dash is equal to 3/mu0 by 3/mu0 by 4. ஏன்னா ஆல்ரெடி இருந்தது 3/mu0, 1/4ன்றாங்க, that is 3/mu0 by 4. விழுந்திருந்தது 3/mu0, அப்படியே எழுதிட்டேன் by 4. அப்போ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ அப்படின்னா mu0 வேணும், ரைட்டா? எவ்வளவு ஃப்ரீக்வன்சி விழுந்திருக்கு? 3/4 mu0. 3/4 mu0னா 0.75 mu0 தான் விழுந்திருக்கு. த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி என்ன சார்? mu0 விழுந்தாதான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும். ஆனா எவ்வளவு விழுந்திருக்கு சார்? 3/4 mu0, 0.75 mu0 தான் விழுந்திருக்கு. அப்ப mu0 அப்படிங்கிறது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. அதுக்கு கம்மியா இருந்தா கண்டிப்பா என்ன நடக்காது? போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காது. கரெக்ட். ஸோ photo electric நடக்காத போது what will be the photoelectric current? 0. so the right answer will be option C. இதோட ஆன்சர் பார்த்துக்கலாம். next, the electrical potential in a certain region of space with a volume of about 1 meter cube எவ்வளவு இருக்குன்னா 10 volt throughout இருக்கு. the magnitude of electric field எவ்வளவுன்னு கேட்கறாங்க. see they are asking you the value of E ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்கறாங்க. We know that E is equal to what, sir? dV by, yeah, I'm taking the pen. So E is equal to dV by dr. நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம், இந்த மைனஸை மறந்துடுவோம். மறந்துடக்கூடாது. So here what is given? V is constant. இங்க V என்னவா கொடுத்துருக்காங்க? V is constant throughout the area. அப்ப when V is constant, then the value of electric field will be 0 all over. So the right choice will be option D. Option D would be the right choice. Okay, this is the answer. So the fifth question, which of the following graph represents a variation of resistivity rho with the temperature T for a semiconductor, typical semiconductor? So the graph is there. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெசிஸ்டிவிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கு என்ன சார் ரிலேஷன்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து ரிலேஷன் என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடணும். லெட் மீ ட்ரா, ரைட் இட் சம்வேர். ஹியர் ஐ வில் ரைட், ப்ராபப்லி ஹியர் ஐ வில் ரைட். ஓகே, எழுதலாம். ரோ இஸ் ஈக்குவல் டு m டிவைடட் பை n e ஸ்கொயர் டவ், வேர் t டவ் இஸ் ஹியர், இது வந்து ஸ்கொயர், அண்ட் திஸ் டவ் இஸ் யுவர் ரிலாக்ஸேஷன் டைம். So temperature rise ஆகும்போது, with the rise in temperature, what happens? Number of electrons and holes will increase. So number of electrons and holes will increase. So resistivity will definitely decrease. So temperature rise ஆகுது, அப்போ இந்த வேல்யூ இருக்கு n. So number of electrons and holes will increase. When number of holes and electrons increase, the number of charge carriers increase ஆச்சுன்னா இந்த பக்கம் இருக்கிற டினாமினேட்டர் ரைஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ரெசிஸ்டிவிட்டி என்ன சார் ஆகும்? குறையும். ஸோ தே போத் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சார் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலுக்கு 2 கிராஃப் இருக்கு. மேபி யூ கேன் டேக் பிசி. அதுல எது சார் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தே போத் ஆர் ஜஸ்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ யூ ஹேவ் டு டேக் பி. ரைட், பி இஸ் யுவர் ரைட் சாய்ஸ். ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் டெம்பரேச்சர். திரும்ப இந்த கொஸ்டின் ஒரு வாட்டி சொல்றேன், இட் இல் கிரிட்டிக்கல். இது வந்து போன நீட்ல கூட கேட்டிருந்தாங்க.
சார் நமக்கு தெரியும் rho is equal to m divided by n e square tau. இதுல tau அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன் டைம், mங்கிறது மாஸ், nங்கிறது நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ், நம்பர் டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ். இதுல when temperature rises, number density will also what's rise. When both the things rise, இங்க numerator rise denominator rise ஆகிறதால இங்க இருக்க rho அப்படிங்கிற resistivity will decrease. So the right option will be option B. Right. Let's go to the next question. Yeah. A wire of length L and area, இது Young's modulus and the properties of matter. A wire of length L and area of cross section எவ்வளவு சார்? A is there. It is hanging from a fixed support. Fine, நம்ம ஒரு diagram கூட வரையலாம். It is hanging from a fixed support. Okay. The wire get elongated when a mass m is suspended from the free end. In the free end la ஒரு மாஸ் m போட்டீங்கன்னா, mங்கிற மாஸ் போட்டீங்கன்னா இந்த ஒயரோட லென்த் என்ன ஆயிடுச்சு? இவ்வளவு தூரம் என்ன ஆயிடுச்சு? del L elongate ஆயிடுச்சு. முதல்ல இருந்த லென்த் இவ்வளவு L, இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு? del L ஆயிடுச்சு. டோட்டல் லென்த் இப்போ L plus del L, L plus del L. Now if y is a Young's modulus of the wire, the expression for its elongation is அப்படின்னு கேட்டிருக்காங்க. So what is del L? இதான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். Let's go. First thing, Young's modulus அப்படின்னா stress by strain. ஸ்ட்ரெஸ்க்கு என்ன? force by area. strainக்கு del L by L இல்லையா? So y is equal to F என்ன சார்? mg into L by A into del L. அங்க del L கேட்டிருக்காங்க. So del L is equal to mg L by A into y. So what will be our right option? Option C இல்லையா? So this is our right choice. Right. So இதே மாதிரி. Let's go to the next question. In a guitar, two strings X and Y, they are made up of same material, X, Y, they are slightly out of tune and they produce beats of frequency 3 Hz. When tension in Y, அதாவது Y ல இருக்க tension அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா, sorry, decrease பண்ணீங்கன்னா, when tension in Y is decreased, beat frequency is increased to 4 Hz. அதாவது நமக்கு நல்லா தெரியும் டென்ஷன் குறைஞ்சா ஃப்ரீக்வன்சி குறையும். டென்ஷன் குறைஞ்சா என்ன குறையும்? ஃப்ரீக்வன்சி குறையும் அப்படின்ட்டு. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா பீட் ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது. பீட் ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது, ஒய்யோட ஃப்ரீக்வன்சி குறையுதுன்னு சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்றாங்க? பீட் ஃப்ரீக்வன்சி இஸ் இன்க்ரீஸ்ட்னு சொல்றாங்க. when tension in y is slightly decreased, frequency of y குறையணும். ஆனா என்ன சொல்றாங்க? பீட் ஃப்ரீக்வன்சி தான் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. if the frequency of string x is 203 Hz, the original frequency of y will be. So first of all நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு பீட்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும். என்னன்னு தெரியும்? பீட்ஸ் அப்படின்னு என்ன தெரியும்? we know beats. டீச்சர் கிட்ட வாங்கின பீட்ஸ் இல்ல, பீட்ஸ் அப்படின்னு என்னன்னு தெரியும். என்னது? ரெண்டு ஃப்ரீக்வன்சிஸ் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பக்கமா இருக்கணும். ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கணும் சார்? 10 Hz குள்ள இருக்கணும். எத்தனை Hz குள்ள? 10 Hz குள்ள இருந்தாதான் என்ன வரும்? பீட்ஸ் வரும் அப்படின்ட்டு. இப்போ எக்ஸ் frequency of x minus frequency of y should be around 10 Hz. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? frequency of s எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க. x 203 Hz அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ frequency of y என்னவா இருக்கணும்? டிஃபரன்ஸ் சார், மைனஸ் சார், டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். அப்போ frequency of y என்ன இருக்கலாம்? ஸோ frequency of அப்போ frequency of y என்ன இருக்கலாம்? 10 Hz இல்லை. நம்ம கொஸ்டின்ல எத்தனை ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? கொடுத்துக்கிறது fx minus fy. fx அதிகமா இருக்கலாம், fy அதிகமா இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை is equal to 3 Hz கொடுத்துருக்கோம். ஸோ fx 3203 அப்படின்னா fx plus or minus fy is 3 Hz. That's a right equation. பீட்னால என்ன? fx plus or minus
Fy should be 3 Hz. இது 203 னா அப்போ Fy க்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்னு 206 இருக்கலாம், இல்லனா 200 இருக்கலாம். அப்போ இந்த 250ங்கிறதும் 198ங்கிறதும் eliminated. This is your option elimination method. This is your option elimination method. இப்போ இந்த ரெண்டு 200வா இல்ல 206 அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அதுதான் செகண்ட் ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன? tension in Fy is decreased அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் frequency of Y will also decrease அப்படின்ட்டு. பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க? பீட் frequency increasesங்கிறாங்க. இப்போ ரெண்டு ப்ராபபிலிட்டியும் போடும். இப்போ சப்போஸ் 206 இருக்குன்னு வச்சுக்கோங்க, Fx minus Fy is equal to 3. First equation. Fx எவ்வளவு? 203 minus 206 என்ன வருது சார்? 3 Hz வந்துருது. அப்போ பீட் frequency டென்ஷன் நீங்க குறைச்சிங்கன்னா Fy ஓட frequency குறையும். ஒன்னு குறையுதுன்னு வச்சுப்போம். 203 minus 205 என்ன வருது? 2. அப்போ பீட் frequency குறையுது. ரைட்டா? 206 இருந்ததுன்னா when tension decreases, frequency also decreases, thereby beat frequency has to decrease. பட் இங்க என்ன சொல்லிருக்காங்க? இன்க்ரீசஸ்ன்றாங்க. அப்ப இது ரைட்டான ஆன்சர் இல்லைன்னா டெஃபினட்டா ரைட்டான ஆன்சர் ஆன 200 Hz. அதுவும் செக் பண்ணிடும். 203 minus 200 is what sir? 3 Hz. இப்போ டென்ஷன் குறைக்கிறீங்க, frequency குறைஞ்சதுன்னா 203 ஒன்னு குறையுதுன்னு வச்சுக்கோ. ஒன்னு குறையுது. 200ல இருந்து ஒன்னு குறைஞ்சா எவ்வளவு? 199. ஏன்? டென்ஷன் குறையுது, அந்த ஒய்யோட frequency குறையுது. 200 வந்து ஒன்னு குறையுது அப்படின்னா the answer is 4 Hz. So the right choice will be what sir? 200 தான் ஒரிஜினல் frequency. இப்போ குறைஞ்ச frequency 199. What is the new frequency? 199 கொடுக்கணும். What is the original frequency? 200 கொடுக்கணும். So அவங்க கேட்டிருக்கிறது the original frequency of Y என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. The right answer will be 200 Hz. Right? Fine. So the next one, okay. A 10 microfarad capacitor is connected to a 200 volt and 50 Hz AC supply. Okay. The RMS value of current என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. What is the RMS value of current? So they are asking you to find IRMS என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So VRMS is equal to IRMS into the XC. Now, what is IRMS? IRMS is equal to VRMS by. So what is VRMS? உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 200 by the resistance offered by the capacitance. So XC ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது இங்க போடுவோம். XC is equal to 1 by C omega. So XC is equal to 1 by C. What is the capacitance? 100 microfarad. Sorry, 10 microfarad. 10 into 10 power minus 6 into omega. Omega is what? 2 pi nu. 2 pi nu என்ன? Frequency. 2 pi F. 2 pi into F. F க்கு பதில் என்ன? 50. இல்லையா? இதுதான் வந்து F. omega என்ன சார்? 2 pi F. F க்கு பதில் இந்த வேல்யூ போடுறீங்க. So what is XC? XC is equal to 1 by 10 into 10 power minus 6 into 100 pi into 100 pi. இதை சால்வ் பண்ணா XC ஓட வேல்யூ வரும். What will be the value? இதை ஒரு நிமிஷம் ரப் பண்ணிடலாமா? If you want to take, you can take a screenshot இல்ல நோட்ஸ் கூட காப்பி பண்ணிக்கலாம். ரைட்? எங்க மட்டும் XC is equal to 1 by 10 into 10 power minus 6 into 100 pi. இங்க தான் விட்டோம் இல்லையா? So 1 2 3 zeros இருக்கு. இது எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம்? 1 into 1000 into 10 power minus 6 into pi இல்லையா? So 10 power minus 3 மேல போனா 10 power 3 by pi. This is the value of XC. So நம்ம என்ன பண்ணுவோம்? IRMS is equal to VRMS divided by what sir? Yeah, XC. So VRMS value எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 200 divided by XC is
10 power 3 divided by pi அது மேல போயிடும் into pi. So 200 divided by 10 power 3 na 1000 இல்லையா into pi. When you solve it, your answer will be 0.2 pi force current in ampere. So 0.2 pi ampere. Right? Fine. புரியுதா? So comments நிறைய பேர் போட்டிருக்கீங்க. அதுக்கு அப்பப்போ ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. So let's go. Right? Maybe if you want a break, you can take a break also. தேவையில்லையா என்ன? Okay, 10 question முடிச்சிட்டு break. Fine. You can take a break for 2-3 minutes. Okay. From find the height of a tower if a ball thrown vertically downward from its top மேல இருந்து போட்டா with a velocity 20 meter per second hits a ground after a time with a velocity 40 meter per second. So நீங்க கொடுக்கிற initial velocity 20, final velocity 40, right? What is the height of the tower அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? Let's do it. First of all, அவங்க கேட்டிருக்கிறது yes. Okay. Oh, what are the values given அப்படின்ட்டு. சரி, நிறைய பேர் வந்து motion in 1D 2D வந்து ரொம்ப சீரியஸா ப்ரிப்பேர் பண்றது. அது கொஞ்சம் தவிர்த்துக்கோ. You should put I'm sorry. You should give equal importance for all the units, right? So let's see what are the values given. U or value கொடுத்துட்டாங்க. This 20 meter per second is your initial velocity U. இது வந்து உங்களோட final velocity which is your V. இது கொடுத்துருக்காங்க. This is your value of G. So அவங்க கேட்டிருக்கிறது என்ன சார் கேட்டிருக்காங்க? S கேட்டிருக்காங்க. You know V square is equal to U square plus or minus 2GS. என்ன சார் சொல்றீங்க? பிளஸ் ஆர் மைனஸ்? கீழே இருந்து மேலே போனா மைனஸ். யூ ஆர் டூயிங் சம் ஒர்க் அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி. மேல இருந்து கீழே வந்தா பிளஸ். ஸோ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2GS. நமக்கு எஸ் வேணும். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் பை 2G. திஸ் இஸ் மை ஈக்குவேஷன் 2. ரைட், லெட்ஸ் கோ. S is equal to final velocity 40. So 40 square minus 20 square எல்லாமே மீட்டர் per second இன்டு போட தேவையில்லை. அதோட தான் இருக்கு, அவங்களே கொடுத்துருக்காங்க. By 2 into 10. So 40 square is 1600 minus 20 square is 400 divided by 20. So your answer S will be 1200 divided by 20. 0 cancel. So it will be approximately 60 meter. Wow. Our answer on the option E. Right. So இந்த மாதிரி சம்ஸ்லாம் நீங்க ஒரு நிமிஷம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்னும் வேற கொஷின் பேப்பர்ஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. We'll definitely give you the question papers. Okay. Now, an electron is accelerated from rest through a potential difference of V volt. If the de Broglie wavelength of the electron is 2.454 Armstrong, the value of V is அப்படின்னு கேட்டிருக்காங்க. So de Broglie wavelength lambda is equal to h by mv. Yeah. சரி, நிறைய பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் ஒன்று சொல்றேன். The value of lambda is equal to 12 point the value of lambda is உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் 12.27 divided by root V Armstrong. Okay. Now அவங்க wavelength கொடுத்துட்டாங்க, V கேட்குறாங்க. So root V is equal to 12.27 divided by lambda, or root V is equal to 12.27 divided by 2.454. Right? So what is the value? This implies root V is equal to check பண்ணி பாருங்க. So 2.4 into 5 approximate போடுவோம். 2.4 into 5.
4 5s are 22, 12 point. So it is approximately equal to 5. ஓகே, நமக்கு இருக்கிறது 2 3 ஆன்சர் தான். 50 25 அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இது வி தான் கேட்டிருக்காங்க, ரூட் வி கேட்கல. அப்போ வி இஸ் ஈக்குவல் டு 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணும். வி இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி 25 வோல்ட். ரைட். சரி, ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோ, நம்ம நெக்ஸ்ட் செஷன் போவோம். ரைட். தேங்க்யூ. லாஜிக் சர்க்யூட் ஷோன் த ட்ரூத் டேபிள் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 இன்புட்ஸ் இருக்கு, ஏ அண்ட் பி அப்படின்ட்டு. ரெண்டுமே ஒரு நாட் கேட்டுக்கு போகுது. ஸோ when it reaches a not gate, ஏங்கிற இன்புட் அவுட்புட்டாக வரும்போது ஏ பாரா வரும், இது பிங்கிற இன்புட் பி பாரா வரும். இங்க இன்புட் பார்த்தீங்கன்னா ஏ பார், இங்க இன்புட் பார்த்தீங்கன்னா பி பார் இல்லையா? ஸோ வாட் கம்ஸ் அவுட், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஒய் அப்படிங்கிறது தான் இங்க இருக்க கொஷின். ரைட். ஸோ வாட் இஸ் ஒய்? ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் பிளஸ் பி பார் ஹோல் பார், which is equal to A double bar dot B double bar. So our final answer will be A dot B. Right. So Y is equal to A dot B na enna keta irukum, dot product. Appo Y is equal to A dot B, that is a Boolean equation for an AND gate, A and B AND gate. Okay. So AND gate oda equation idhula edhu irukku appdin paakணும். Right. So AND gate oda endha equation irukum appdin pathina, AND gate oda equation on Y is equal to A dot B. Let us do it again. Yeah. இது A, இது B, இது Y is equal to A dot B அப்படின்னு நிற்கிறோம். So first condition 0, 0, 0 dot 0 என்ன சார்? 0. So 0, 1, 1 dot 0 என்ன சார்? 0, 1, 0. So 0 dot 0 என்ன? 1 dot 0, 0. So 1, 1, 1 dot 1 என்ன சார்? 1. So the right answer should be option C. Option C should be the right answer. Okay. Sorry. Let's go to the next question. A short electric dipole of moment 10 root 2 into 10 power minus 9 coulomb meter. The electric potential due to the dipole at a point distance 0.6 meter from the center of the dipole situated on the line making an angle of 45 degree with the dipole axis. கேட்டிருக்காங்க சார், ஆங்கிள் எவ்வளோ? 45 டிகிரி. வேல்யூ ஆஃப் ஆர் எவ்வளோ? 0.6. டைபோல் மொமெண்ட் பியோட வேல்யூ எவ்வளோ சார்? 10 root 2 into 10 power minus 9 coulomb meter. ஓகே. ஸோ இதுக்கு என்ன மாதிரி ஆன்சர்ஸ் வரும் அப்படின்னு தான் கேட்கறாங்க இல்லையா? இப்போ வந்து நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது வியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டைபோல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஐம் டேக்கிங் த பென். யா. ஸோ வியோட வேல்யூ எவ்வளோ? வி இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught P cos theta divided by R square. Right? P cos theta divided by R square. Okay. Let us do it. So this will imply V is equal to 1 by 4 pi epsilon naught 9 into 10 power 9 போட்டுக்கலாம் into P ஓட value 10 root 2 into 10 power minus 9 into cos 45 degree entire thing divided by R square. R square is 0.6 the whole square. So solve பண்ணுவோம். 9 into 10 power 9 இல்லையா? சரி, இது எப்படி சால்வ் பண்ணுங்க? 9 into 10 power 9 இருக்கு, இங்க வந்து 10 power minus 9 இருக்கு. ஸோ இந்த பிளஸ் 9 மைனஸ் 9 என்ன சார் ஆயிடுது? கேன்சல் ஆயிடுது. ஸோ வாட் இஸ் cos 45? சப்ஸ்டிட் பண்ணுங்க, சப்ஸ்டிட் பண்ணிட்டு சொல்லுங்க. Yeah, cos 45 is 1 by root 2. So cos 45 value 1 by root 2 na 1 by root 2 10 root 2 root 2 root 2 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். So our answer will be 90. இங்க எழுதிட்டா இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க, நம்ம அப்பதான் போறது கரெக்டா இருக்கும். 90 divided by 0.6 the whole square. So V is equal to 90 divided by 0.6 the whole square. அப்ப என்ன வரும்? 90 divided by 0.6 into 0.6, 0.36. So divide பண்ணி சொல்லுங்க என்ன வருது.
there is a simple way of doing it. இது எப்படி பண்ணலாங்கிறதுக்கு very simple. I'll do it. Just listen. 90 divided by 0.6 into 0.6. So 90 divided by 6 into 10 power minus 1, 6 into 10 power minus 1. Appo 36 into 10 power minus 2. Right? So 10 power minus 2 மேல போனானா 10 power plus 2. So 90 into 10 power plus 2, 9000 divided by 36. You can divide. Your final answer will be around 250 volt. 250 volt. Okay. So option B would be the right choice. Okay. So an iron rod of susceptibility 599, Sayod value is 599, that is subjected to a magnetizing field. The permeability of the material of the rod, mu naught value is equal. Material of the rod, என்னன்னு கேக்குறாங்க. mu r value கேட்டிருக்காங்க, mu naught value கொடுத்துட்டாங்க. Right? And what we know from this அப்படின்னா, see, mu is equal to mu naught into mu r. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கும், கொஸ்டின் நல்லா படிச்சு பாருங்க. The permeability of the material of the rod, mu r வந்து கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கொடுத்தாங்க, mu naught வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. ரைட்டா? What we know, mu is equal to mu naught into mu r. Right? So mu is equal to mu r என்னது, susceptibility கொடுத்துருக்காங்க. What is susceptibility? Mu naught into mu r என்ன எழுதலாம், 1 plus psi எழுதலாம் இல்லையா? So mu r நமக்கே தெரியும், mu r is equal to 1 plus psi. Psi is your susceptibility. So what is mu? Mu is equal to mu naught. Mu naught value எவ்வளவு சார்? 4 pi into 10 power minus 7 into 1 plus 499. எவ்வளவு சார்? Sorry, 599. 99 600. Yeah. So 4 pi into 600. So 2400 pi into 10 power minus 7. Okay. Let's go next question. The depletion region of a PN junction diode has what? So நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் depletion region என்னன்ட்டு. இது ஒரு P layer, இது ஒரு N layer. ரெண்டுக்கும் நடுவுக்கு இந்த region தான் depletion region. இங்க என்ன இருக்கும்? It will neither have free electrons or holes. So the right choice will be option D. Option D தான் நமக்கு ரைட்டான சாய்ஸா இருக்கும். Right? Yeah. Let's go to the question. A capillary tube is immersed in water and water rises in it to a height h. Right, to some height. The mass of water in the capillary tube is 8 grams. If capillary tube of twice the radius is immersed in water, the mass of water that will rise in this capillary tube, in this tube will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் அதாவது இது ரொம்ப ஒரு சம். ரைட், ஒரு capillary tube வந்து ஒரு capillary tube இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணும்போது அது ரைஸ் ஆகுது. எவ்வளவு ரைஸ் ஆகுது? ஹெச்ங்கிற ஹைட்டுக்கு ரைஸ் ஆகுது. அப்போ ரேடியஸ் ஆரா இருக்கு. இந்த ஹெச்ங்கிற ஹைட்டுக்கு ரைஸ் ஆகும்போது மாஸ் வந்து எம் இருக்கு. இப்போ இதே capillary tube வேற ஒன்னோட ரீப்ளேஸ் பண்றீங்க, அதோட ரேடியஸ் என்ன சார்? 2r இருந்தா வந்திருக்க மாஸ், இப்போ ரைஸ் ஆன மாஸ் m டேஷ் என்ன அப்படிங்கறதான் கொஸ்டின். இந்த எம்மோட வேல்யூ 8ன்னு கொடுத்துறாங்க. ரைட், லெட்ஸ் கோ, லெட்ஸ் see how we solve this sum. First of all, நாம வந்து மாஸ் கண்டுபிடிக்க டைரக்டா ஃபார்முலா இல்ல. டென்சிட்டி இஸ் மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ் கண்டுபிடிக்கணும், மாஸ் இஸ் equal to டென்சிட்டி இன்டு வால்யூம். ஸோ வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் அ capillary tube அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் இஸ் equal to டென்சிட்டி இன்டு வால்யூம்க்கு என்ன சார் கொடுங்க? ஒரு capillary tubeனா இந்த பென் தான் ஒரு capillary tubeன்னு எடுத்துக்கோங்க. இதான் பென், இது ஒரு capillary tubeனா இதோட ஏரியா இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ சர்க்கிள், பை ஆர் ஸ்கொயர். ஹைட்டுக்கு என்ன? ஹெச். ஸோ வால்யூம் இஸ் பை ஆர் ஸ்கொயர் இன்டு ஹெச். Pi r square into h. So this is my equation 1. Mass கண்டுபிடிக்கணும்னா rho into pi r square into h. Now the question is, the real question என்ன, h எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? So what is height? Height of a
ஒரு கேபிலரி டியூப் உள்ள போச்சு அப்படின்னா டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் இட் வில் ரைஸ் டு ஹைட். அந்த ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா? 2s cos theta divided by r rho g. So this is the value of height h. இந்த ஹைட்டை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. We will get the value of m. Yeah. m is equal to rho into pi r square into h க்கு பதிலா என்ன செட் பண்ணோம்? 2s cos theta divided by r rho g. r rho g. So you can find இந்த r square r இந்த rho என்ன ஆயிடுது? cancel ஆயிடுது. So what is the mass? Mass m is equal to pi r s cos theta divided by g. So we can find g is constant, pi is constant, surface tension is again a constant, theta is also constant. So we come to a conclusion that mass is directly proportional to r. This is our answer. This is our relation 3. So இந்த மாதிரி சம்ஸ் குவாலிட்டியான சம் சால்வ் பண்ணாதான் நம்ம நல்ல ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் நீங்க தெரிஞ்சிடும். லெட் அஸ் ரைட். ஐம் சாரி, இது வரைக்கும் இருக்கிறத காப்பி பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ. So m is directly proportional to r. First on the mass m, radius enna r. M by m dash is equal to r by r dash. But r dash value எவ்வளோ? This is my equation 4. So நமக்கு m dash வேணும் இல்லையா? So m dash is equal to என்ன சார்? m dash is equal to m into r dash by r. m dash is equal to m into r dash by r. So m dash is equal to m ஓட வேல்யூ எவ்வளோ? 8 grams கொடுத்துருந்தாங்க. இப்போ ஆன்சரும் கிராம்ல தான் வரும். இன்டூ r dash எவ்வளோ? 2r by r. அங்கேயே கொடுத்துருந்தாங்களே கொஸ்டின்லேயே twice the radius அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. So r cancel. So what is the answer? 16 gram. So the right answer will be 16. சிலர் கெஸ் பண்ணி பண்ணுவாங்க, பல தடவை அது தப்பா போகவும் சான்சஸ் இருக்கு. Because every question matters இல்லையா? So the right answer is 16 grams. The energy equivalent of 0.4 gram of a substance is எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். Let me take a pen and write. E is equal to m c square. M ஓட வேல்யூ எவ்வளோ? 0.4 gram. 0.4 into 10 power minus 3. C ஓட வேல்யூ 3 into 10 power 8. அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. So my answer will be 0.4 into 9 into 10 power 16 into 10 power minus 3. So 0.4 into 9 is 36 and the point is got a 3.6 into 10 power 13. Right? This is my joules. So the right answer will be option D. Option D would be the right choice. Okay. The solids which have got positive temperature coefficient of resistances are. So what are the materials? Other the positive temperature coefficient of resistance இருக்கு, negative temperature coefficient of resistance இருக்கு. So சில மெட்டீரியல்ஸ்க்கு when temperature rises, temperature அதிகமாகும் போது அதோட resistance அதிகமாச்சுன்னா then those materials are called as positive temperature coefficient of materials னு சொல்லுவாங்க. சில மெட்டீரியல்ஸ்க்கு டெம்பரேச்சர் அதிகமாக அதோட ரெசிஸ்டன்ஸ் குறையும், அதுக்கெல்லாம் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதா சொல்லுவாங்க. ஸோ எதுக்கெல்லாம் பாசிட்டிவ் இருக்குன்னா இட் இஸ் இன் கேஸ் ஆஃப் மெட்டல்ஸ். இன் கேஸ் ஆஃப் மெட்டல்ஸ் இட் will have பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மெட்டல்ஸ். நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் எதுக்கு இருக்கும்? மெட்டல்ஸ் இதுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும். செமிகண்டக்டர்ஸ்க்கு இட் will have நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ரைட். ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ், இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரைட் சாய்ஸ் என்னன்னா ஃபார் திஸ் த ரைட் சாய்ஸ் வில் பி மெட்டல்ஸ். ஓகே. The angle of prism is equal to an angle of minimum deviation. Okay, for a prism of refractive index mu is equal to √2. What is the value of angle of prism அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா a முதல் கொடுத்துருக்க வேல்யூ என்ன? The angle of the prism a is equal to d. Right, first thing given values. Second thing என்ன கொடுத்துருக்காங்கன்னா mu is equal to √2.
So mu is equal to sine of a plus d divided by 2 divided by sine of a by 2. இதான் நமக்கு ஃபார்முலா இல்லையா? ரைட். இங்க டியும் ஏவும் என்னன்ட்டாங்க? ஈக்குவல்ட்டாங்க. ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா mu is equal to sine of 2a by 2 divided by sine a by 2. ரைட். சரிங்க சார். அப்ப அப்படியே 2 கேன்சல் பண்ணிடலாமாங்காதீங்க. இது தீட்டா கூட இருக்கு. அப்ப கேன்சல் பண்ணக்கூடாது. உங்களுக்கே தெரியும். ஸோ mu into sine a by 2 is equal to sine of 2a by 2. ரைட் சார்? ரைட். சரி, இது அப்படியே அழிச்சிட்டா கொஞ்சம் எழுதிக்கிறீங்களா? So let's do it. So mu into sine a by 2 is equal to என்ன சார்? 2 sine a by 2 into cos a by 2. ரைட்டா? So sine a by 2 sine a by 2 cancel ஆயிடுது. So cos of a by 2 is equal to mu ஓட வேல்யூ mu by 2. mu ஓட வேல்யூ எவ்வளோ? root 2 by 2. root 2 by 2 என்ன சார்? 1 by root 2. So cos a by 2 is equal to 1 by root 2. அப்படின்னா a by 2 is cos inverse of 1 by root 2. What is cos inverse of 1 by root 2? 45 degree. So what is angle A? A is equal to 45 into 2, that is 90 degree. Okay, 90 degree. Okay. Now, which of the following is true regarding Bohr's model of atoms? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ போர்ஸ் மாடல்ல வந்து என்ன சொல்றாங்க? போர் மேக்னட்ரான் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்ம ரொம்ப இதா படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் யூசஸ் Faraday's law. It assumes angular momentum of electrons is quantized. That's a basic thing. Most correct answer. It assumes that the angular momentum of electrons is quantized. இவ்வளவுதான் இந்த ஆர்பிட்டல்ல இருக்கும் அப்படின்ட்டு சொல்றோம். U is equal to NH cross அப்படின்னு படிப்போம். So now, in Young's double slit experiment, if red light is used instead of green light, the 20th question, if red light is used instead of green light, the ratio of fringe width of red to green என்னன்னு கேட்குறாங்க. சார் இந்த ஃபார்முலா, இந்த கொஸ்டின் ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கறது தான். பீட்டா is equal to lambda into capital D by small d. This is our equation 1. So beta and lambda, they both are directly proportional. Right? Beta 1 by beta 2 is equal to lambda 1 by lambda 2. Right? Right. Sorry. Let us take lambda 1 700. The ratio of red to green. அப்படின்னு கேட்குறாங்க. So we'll have beta 1 redன்னு வச்சுப்போம். Wavelength எவ்வளோ? 700 by 500 அப்படின்னு வச்சுக்கோங்க. So beta 1 by beta 2 is 7:5. 7:5 ஒரு ஆன்சரே இல்லை. அப்ப என்ன பண்ணும்? So divide பண்ணீங்கன்னா it will be 1.4. yeah. So the right answer will be option A. Okay, fine. So யாருக்காவது break ஆனா 2 minutes break போயிட்டோம். We'll stop the class again. Okay, thank you.